நேயர்களே, இன்றைக்கு நாம பார்க்க போற மிக முக்கியமான செய்தி அலசல், அமெரிக்கா நமக்கு 25 விழுக்காடு 25% நம்ம நாட்டில இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற பொருளுக்கு வரி போடுவேன். இது ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். வரிய அவர்கள் ஏன் போடுறாங்க அப்படிங்கிறத தாண்டி, நேற்று மாலை மதியத்திற்கு பிறகு கிடைத்த தகவல், அதிர்ச்சி ஊட்டும் தகவல். 25% தாண்டி இன்னும் ஒரு 25%, 25+25 50% வரியை அமெரிக்கா இந்தியாவிற்கு போட்டிருக்கிறத பெரும் பெரும் தாக்குதலாக, பொருளாதார தாக்குதலாக நாம் பார்க்க முடிகின்றது. இந்த வரி விதிப்பதற்கு முன்பு சிஎன்பிசியில் பேட்டி கொடுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதி செய்தார், ஆகஸ்ட் 1 நேர்ப்போது 7ஆம் தேதி. ஆனாலும் இந்த அடுத்த 25 தற்போது அமலுக்கு வரக்கூடிய காலங்களில் இந்தியா எடுக்க போற முடிவுகள் என்ன, ஏன் அமெரிக்கா இந்தியாவின் மீது இவ்வளவு பெரிய அழுத்தத்தை கொடுக்க போகிறது, ஒன்று. குறிப்பாக இந்தியாவினுடைய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு செய்தி வாயிலாக நாம் பார்க்க போகிறோம். நம்ம நாட்டு 2 பேருக்கும் 143 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வர்த்தகம் ஆண்டிருக்கு 2024. அதுல 87.5 பில்லியன், அதாவது நான் உங்களுக்கு இந்தியாவுடைய புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியில சொன்னா, நம்ம நாட்டில இருந்து 7,60,000 கோடி ரூபாய்க்கு கடந்த 2024ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து நாம் பொருட்களை 7,60,000 கோடிக்கு எக்ஸ்போர்ட் செய்திருக்கிறோம், அதாவது ஏற்றுமதி செய்திருக்கிறோம். அமெரிக்கா நம்ம நாட்டுக்கு ரொம்ப குறைவாக தான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வெறும் 3,60,000 கோடிக்கு தான் நாம அமெரிக்காட்டிலிருந்து பொருட்களை வாங்கியிருக்கிறோம். அமெரிக்காட்டிலிருந்து நாம வாங்கின பொருட்கள் சில முக்கியமாக தொழில்நுட்ப கருவிகள், சில அக்சசரிஸ், டெக்னாலஜிஸ், சில பேட்டரிகள், எப்படி சில உறுதிப்பாடு, அதாவது கம்ப்யூட்டர்ஸ் சம்பந்தமானது. அது அல்லாம ஒரு 33 பில்லியனுக்கு வேறு வித வர்த்தகங்களும் நமக்கு அவர்களுக்குள்ள சென்றிருக்கிறது. அது ஐடி செக்டார், ஐடி ப்ரொஃபஷனல், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. இந்தியாவிலிருந்து இந்த 7,60,000 கோடி ரூபாய்க்கு என்னெல்லாம் சென்றிருக்கு அப்படின்னு பார்த்தா, முட்டை மிகப்பெரிய அளவுல பார்க்கிற போது ஜவுளி ஏற்றுமதி இந்தியாவில், ஆயத்த ஆடைகள், காட்டன் ஆடைகள், அது மட்டும் இல்லாமல் குஜராத்தில் இருந்து வைரம், தங்கம், பட்டை தீட்டப்பட்ட தங்கத்தினுடைய மதிப்பு 1,00,000 கோடி. அது மட்டும் இல்லாமல் பார்மசிட்டிகல்ஸ், அதாவது மருந்து, பார்மசிட்டிகல்ஸ், அதுல வலி மருந்துகள் ஏராளமான மிக குறைந்த விலையில் இந்திய சந்தையிலிருந்து நாம் அவர்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். இந்த விவகாரங்கள் அனைத்தும் இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதை தாண்டி, இந்த துறை சார்ந்தவர்கள், நேற்றைக்கு கூட தமிழ்நாட்டில் நாமக்கல்லிருந்து செல்லக்கூடிய முட்டை நிறுத்தப்பட்டிருக்கிறது. குஜராத்தில் உள்ள முந்த்ரா துறைமுகத்தை தாண்டி உள்ளே அனுப்பப்படுகிற பொருள்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இந்த 7,60,000 கோடி ரூபாய்க்கு அமெரிக்காவோடு பேரம் பேசி காலத்தை, நேரத்தை வீணடிப்பதை விட மறுஉருவாக்க சந்தைகளை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்திய எக்கனாமிஸ்டுடைய கருத்துக்களின் அடிப்படையில் இந்தியா இழந்த 7,60,000 மற்ற நாடுகளுக்கு சப்ளை செய்யும் அதிக முக்கியமான வேலைகளை செய்ய வேண்டும் என்றும் உலக பொருளாதார வல்லுநர்கள் தங்களுடைய கருத்தை ஆழமாக வைத்திருக்கிறார்கள். தோழர்களே, இப்ப நாம விவகாரத்துக்கு வருவோம். அமெரிக்கா ஏன் இந்தியாவுக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டும்? சீனாவில் 140% போட்டதை குறைத்திருந்தார்கள். 32% இந்தோனேஷியாவினுடைய வரியை 19 ஆக்கியிருந்தார்கள். ஜப்பானுக்கு 24% போட்டதை 15% குறைத்தார்கள். கம்போடியாவை 0 ஆக்கி போட்டாங்க. அது மட்டும் இல்லாம வியட்நாமுக்கு குறைத்தார்கள். இந்தியாவை மட்டும் அவர்கள் இவ்வளவு பெரிய கார்னர், பெரும் எதிரியை விட மோசமாக நடத்துவதின் நோக்கம் என்ன என்ற செய்தியினுடைய உள் அரசியலை நாம் உங்களுக்கு தர காத்திருக்கிறோம். இந்தியா ஒரு மிகப்பெரிய வளர்ந்து வருகிற நாடு. 40 கோடி மக்கள், ஒட்டுமொத்தமாக 150, 40 50 கோடி, 1.4 பில்லியன் மக்கள் வாழுகிற இந்தியாவிலே கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள், அதாவது சமநிலை பொருளாதாரத்தில் மத்தியதர நடுத்தர மக்கள்
வாங்கும் திறமை இந்திய மக்களிடத்திலே இருக்கிறது. இப்ப இந்த 40 கோடி மக்கள் என்றால் எவ்வளவு பெரிய சந்தை. நீங்க உதாரணத்துக்கு பாருங்க, யூரோப் யூனியன்ல 50 லட்சம் ஒரு நாட்டுடைய ஜனத்தொகை, ஒரு கோடி ஜனத்தொகை. ஆக 40 நாடுகள், 35 நாடுகள், 50 நாடுகள். இப்ப சிங்கப்பூர் மாதிரி நாடுகள்லாம், குட்டி குட்டி நாடுகள் எல்லாம் அவர்கள் சந்தைப்படுத்துவதோட வாங்கும் திறமை அதிகமாக இருக்கும் சிறப்பு மிக்க நாடுதான் இந்தியா என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. இந்தியாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் இந்தியாவுடைய பெட்ரோல் துறை அமைச்சர் ஹர்தீப் பூரியும் ரஷ்யாவை தாண்டி நாங்க பல நாடுகள்ல பொருளாதார சமநிலை அடிப்படையில பர்ச்சேஸ் செய்யறோம். அது எங்களுடைய உரிமை. நாங்க 10 ரூபாய் எங்க குறைய இருக்குதோ அங்க வாங்குவோம். இது பொருளாதார சமநிலையை மேம்படுத்தும். இதுக்கு அமெரிக்கா எங்களை இவ்வளவு வளர்த்த வேண்டிய தேவையில்லை என்பதை இந்தியாவினுடைய பெட்ரோலியம் துறை அமைச்சர் ஹர்தீப் பூரி அவர்களுடைய கருத்தையும் பார்க்கிறோம். அதே மாதிரி மேக்ரோ ரூபியோ என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் எக்ஸ்டர்னல் செக்ரட்டரி 100% இந்தியாவினுடைய செயல்பாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? இந்தியா அமெரிக்காவுக்கு எதிராக சதி செய்தார்களா? இல்லை. என்ன காரணம் என்றால், ரஷ்யாவிலே நீங்கள் வாங்கக்கூடாது. அவர்கள் வைக்கக்கூடிய அந்த தடை இதுதான். 8 கோடி இப்பொழுது இது ஒரு முதல்ல விஷயம். ரஷ்யாவில் நீங்க வாங்கக்கூடாது, ரஷ்ய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, அமெரிக்கா ஒரு ஜெனட்டிக்கல் மாடிஃபைட் சீட்ஸ், ஏராளமாக மரபணு நீக்கப்பட்ட அல்லது மக்காச்சோளம், சோயாபீன்ஸ், ஆப்பிள், பாதாம், டைரி, பால் பொருட்கள், அதுல பட்டர் கிட்டர் என்ன நிறைய வரும். அப்படிங்கும்போது அமெரிக்காவினுடைய இந்த பால் பொருட்கள் இந்தியாவில் சந்தையாக்கணும் என்று அமெரிக்கா விரும்புது. இப்போ முதல்ல பாருங்க, ரஷ்யாவிலிருந்து நாம் என்னத்தை வாங்கணும்? நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், எத்தனை தடவை சொன்னாலும் அதான் செய்தி. ரஷ்யாவினுடைய மிசைல்ஸ் டெக்னாலஜி, பிரமோஸ் ஏவுகணை, ரஷ்யாவினுடைய S-400, ரஷ்யாவிலிருந்து ஏராளமான தளவாடங்கள், ரஷ்யாவிலிருந்து 60 பில்லியனுக்கு 40% நம்முடைய பில்லு 14 லட்சம் கோடியில 40% என்று சொன்னால் நீங்கள் கணக்கிடுங்கள். 4க்கு 4 16, கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடிக்கு மேல் ரஷ்யாவிலிருந்து நாம் எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம். இது அவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறது. ஃபெர்டிலைசர் இறக்குமதி செய்கிறோம், கெமிக்கல்ஸ் நாம் இறக்குமதி செய்கின்றோம், ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்கின்றோம், S-400 இறக்குமதி செய்கின்றோம், பிரமோஸை நாங்கள் கூட்டு பொருளாதாரமாக செய்கின்றோம், நயாராவில் ரிஃபைனரி சென்டரை நாங்கள் வைத்திருக்கிறோம். எல்லாம் கண்ணை உறுத்துகிறது. பாயிண்ட் நம்பர் மிக முக்கியமாக 1. 2வது, இந்திய சந்தையை ஆக்கிரமிக்கிறோம். அவ்வளவுதான் அவன நோக்கம். இப்ப நாம அமெரிக்கா நம்மை மிரட்டி 25% வரி, 25 + 25 பெனால்டி, 50% போட்டான். எப்படி நாம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்? ஒரு பொருளை, இந்த பொருள் 10 ரூபாய்க்கு சீனா கொடுக்குது, நாம இத 40 ரூபாய்க்கு கொடுத்தா அல்லது 30 ரூபாய்க்கு கொடுத்தா அல்லது 20 ரூபாய்க்கு கொடுத்தா யார் வாங்குவா சார்? ஆக இந்தியா என்ன சொல்லுது? ஒரு நாட்டுடைய பொருளை என் நாட்டில் விற்க முடியாது, நான் அதை ஆக்கிடுவேன், 50% போட்டிருக்கேன். நீ ஜுவல்லரி அனுப்புற, வடிவமைப்பு செய்த ஆபரணங்களை அனுப்புற, ஒன்னால் அனுப்பக்கூடிய மருந்து பொருட்கள் என் நாட்டில் அதிகமாக விளையரும். ஒரு பேராசிட்டமால் இந்தியாவில் அனுப்புற $1 என்றால் இனி $3 ஆகலாம், அல்லது $1.5 கூட ஆகிவிடலாம். இது முக்கியமாக இந்தியாவில் இருக்கிற எல்லாம், இந்தியாவுடைய ஜவுளி பொருட்கள், இந்தியாவுடைய உற்பத்தி தொழில்கள் எல்லாமே, இந்தியாவிலிருந்து ஏற்கப்படுற மொபைல் ஸ்மார்ட் போன்ஸ் வரைக்கும் டெல்லியிலிருந்து இன்னைக்கு அமெரிக்க சந்தையை ஆக்கிரமித்திருக்கிற செய்தியும் இன்று காலை வந்திருக்கிறது. அந்த செய்தியை நான் உங்களுக்கு தனியா தாரேன். அது எனக்கு ஒரு ஆச்சரியமான செய்தியாக இருந்தது. இவ்வளவு செய்த பிறகும் அமெரிக்கா இந்தியாவை பழி வாங்குவதற்கு காரணம் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி, இதை தாண்டி இந்த மக்காச்சோளம், சோயாபீன்ஸ், ஆப்பிள், பாதாம், பால் பொருட்களுக்கு சந்தையாகவும் மரபணுக்கள் மாற்றப்பட்ட விதையை இந்தியாவில் ஊனிடு. இனி எந்த காலத்திலும் அமெரிக்காவிலிருந்து ஒரு தடவை வாங்கிட்டு அந்த நிலம் விளங்காமே போயிடும். அந்த நிலம் இனி எப்போதும் அந்த மரபணு மாற்றப்பட்ட ஜெனட்டிக்கல் மாடிஃபைட்ஸ் இதற்குத்தான் பயன்பெறும். இதற்குத்தான் அவர்கள் நமக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். அதுல 40 கோடி மக்கள் வாங்குவதாக இருந்தாலும் வரியை குறைக்க நிர்பந்தம் செய்வோம். அவன் நினைக்கிறான், அமெரிக்கா
அப்ப நாம டிமாண்ட் பேசணும். சரிப்பா, வரியை குறைச்சிக்கிறேன், அப்ப நீ என்ன செய்ய, உன் நாட்டுக்கு ஏன் சந்தையை திறந்து விடு, என் நாட்டில இருந்து பால் வரட்டு, சீஸ் வரட்டு, பட்டர் வரட்டு, நெய் வரட்டு, அது மட்டும் இல்ல மக்காச்சோளம் வரட்டு, சோயா பீன்ஸ் வர எல்லாம் நான் அனுப்ப போறேன். விவசாய பொருள்கள் எல்லாம் ஓ நாட்டில் வாங்கி குடி. இந்தியாவில் மண்ணை அள்ளித்தான் சாப்பிடுவான் என் விவசாயிகள் என்ற அடுத்த செய்தியில பார்த்தா, அமெரிக்காவினுடைய பொருள் சந்தையை திறந்து விட்டால் 60% இந்திய மக்கள் விவசாயிகள் நாசமாக போய்விடுவார்கள். எப்படி இந்தியா அனுமதிக்க முடியும்? அமெரிக்க சந்தைக்கு நாம் இந்திய விவசாயிகள், ஒரு பால் வச்சிருப்பான், ஒரு கணவன் இல்லாத விதவை, ஒரு நாளைக்கு 2 லிட்டர் பால் 1 லிட்டர் பால் கிடைக்கும். அவ பக்கத்துல ஒரு சின்ன முருங்கைக்காய் மரத்தை வச்சு அந்த பாலை வித்து, அந்த முட்டையை வித்து, அதுல இருக்கிற வருமானத்தை சாப்பிடக்கூடிய ஏழ்மை நிலை பொருளாளம், ஒரு செல்ஃப் ரிலையன்ட், ஒரு சுயாதீன பொருளாளம், ஒரு சுதேசி பொருளாளம், இவையெல்லாம் அழிப்பதற்கு அமெரிக்கா இந்தியாவை மிரட்டும் ஆயுதம்தான் 60% மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் ஆயுதம் தான் இது. தோழர்களே, அமெரிக்காவுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியக்கூடாது என்று நம்முடைய நாட்டினுடைய அனைவரும் கொதித்தெழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். 8 கோடி பால் விவசாயிகள் இந்தியாவிலே கையேந்தக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும். நல்லா கவனிங்க, 8 கோடி பால் விவசாயிகள் இந்தியாவில் கையேந்துவார்கள். வேறு தொழில் இருக்காது. கிராமத்திலிருந்து மறு உருவாக்கம் செய்ய வேண்டும் அமெரிக்காவுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டால். இரண்டாவது, 70 கோடி கிராமப்புற விவசாயிகளுடைய குடும்பம், விவசாயிகள் குடும்பம் பாதிக்கப்படும். 140 கோடியில 50% வாழ்வாதாரம் இழந்த மக்கள், 70 கோடி குடும்பங்கள் எவ்வளவு பெரும் கஷ்டத்துல. 70 கோடி குடும்பங்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்திய தேசம் பாதிக்கப்படும். எல்லாரும் விவசாயத்தான், எல்லாரும் விவசாயம் தான் இந்தியாவில். ஒருவனாவது வீட்டுல பால் வளர்ப்பான், ஒருவனாவது 2 கோழி வளர்ப்பான், ஒருவனாவது பற்று வச்சிருப்பான், ஒருவனாவது எல்லாவற்றையும். இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விவசாயம் தாவரம், இதுக்கெல்லாம் அமெரிக்காவுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இதனால் மத்திய அரசு ஒப்புக்கொள்ள மறுக்கிறது. அறிவான ஒரு புத்திசாலித்தனமானவன் எவனுமே ஏற்றுக்கொள்ள மாட்டான். தோழர்களே, அமெரிக்காவுடைய காரணத்தை பாருங்கள். அது மட்டுமல்ல, தற்போது கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவன் இந்தியா உலகத்தில் பெரிய சர்வதேச பொருளாதாரத்தில் 4 டிரில்லியனை எட்டியிருக்கிறது. 400 லட்சம் கோடி ஜிடிபி. பிரான்ஸை கீழே தள்ளி இருக்கோம். நம்ம இன்னும் அடுத்தடுத்து வரப்போகிறோம். 3வது பொருளாதாரமாக வரப்போறோம். இதுல அரசியல் பேச மாட்டேன். இது மோடி இருந்தாலும் வருவாங்க, ராகுல் காந்தி இருந்தாலும் வந்தாங்க, யார் இருந்தாலும் வருவாங்க. இது அரசியல் தேவையில்லை. இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட செய்தி. இந்தியனாக நாம் பேசக்கூடிய செய்தி. இந்தியாவில் அவனுடைய ஆயுதங்களை வாங்க சொல்லி ஒரே ஒரு செய்தி, F-35 ஒரு ஆயுத பிளைட்டை வாங்க சொல்றான். இப்ப இஸ்ரேல் குண்டு போடுவதற்கு, காசாவை அழிப்பதற்கு F-35 தான். இன்னைக்கு துருக்கிட்ட மட்டும் சவுதி அரேபியா கேட்டிருக்கிறான். இப்போ அவனை சுத்தி இருக்கக்கூடிய அடிமை தேசங்கள் அனைத்தும் F-35 அவன்கிட்ட தான் வாங்கணும். அரபு நாடுகள் ஒரு அடிமை தேசங்கள், சவுதி அரேபியா ஒரு அடிமை தேசம், அதே போன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர், ஜொர்டான், எகிப்து, பஹ்ரைன், மஸ்கத்து, குவைத் எல்லாமே அடிமை தேசங்கள். எல்லாமே அமெரிக்காவுடைய அடிமை தேசங்கள். அவன்கிட்ட ஆய்வு இல்லை, அவன்கிட்ட பணம் மட்டும்தான் இருக்கு. ஆனா நம்முடைய நாடு அறிவு தேசம். F-35க்கு பதிலாக நாம் MK2 உருவாக்கி இருக்கிறோம். நாம சொல்றோம் எங்கள்கிட்ட F-35 தேவையில்லப்பா. அவன் F-35க்காக காத்திருக்கிறான். யாரு? சவுதி அரேபியாவும் அரபு நாடுகளும். இந்தியா சொல்லுகிறது மேக்-2 எங்கள்கிட்ட இருக்கு. இந்த மேக்-2 5வது 6வது தலைமுறை விமானத்தை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். இது ஸ்டெல்த் விமானம். அதாவது ஸ்டெல்த் என்ற ஆங்கிலத்தை என்ன சொல்றோம்னா, ரேடார் கருவிகள்ல பதிவு செய்யப்பட முடியாத, அதை விட பல சக்தி வாய்ந்த விவகாரத்தை நாங்கள் அப்கிரேட் பண்ண போறோம். மட்டுமல்ல, கண்டுபிடித்து வேலையில் ஈடுபட்டிருக்கிறோம். F-35 4300 பவுண்ட் இன்ஜின் தான். ஆனால் மேக்-2 GU-F414 அதை விட வலிமையான கடினமான இன்ஜினை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். ரேடார் சிஸ்டத்தை மிகச்சிறப்பாக துல்லியமாக பயன்படுத்த போகிறோம். உன்னுடைய F-35 விட ஸ்பீடு அதிகமாக இருக்கிறது. எங்களுடைய கண்டுபிடிப்பான MK2 கெப்பாசிட்டி, இன்ஜின் கெப்பாசிட்டி சூப்பர் பவரா இருக்க போது. அது மட்டும் இல்லாம இன்ஃப்ராரெட் ட்ராக் சிஸ்டம், எதிர்முனைகளில் இருந்து வரக்கூடியவைகளை கண்காணிக்கக்கூடிய ஆற்றல் எங்களுடைய MK2க்கு வரப்போகிறது. ஸ்மார்ட் காக்பிட்,
அதாவது விமான குண்டுவீச்சில் அமர்கிற பைலட் அமைகிற அந்த காக்பிட் சிஸ்டம் இருக்கிறது, இவ்வளவு இன்னும் நிறைய இருக்கு, நான் குறைச்சிட்டேன், ஏராளமா இருக்கு, நாம வாங்க மாட்டோம் அப்படின்னு நாம சொல்லிட்டோம். இதுதான் அமெரிக்காவுக்கு கடுப்பு. ஏன்னா அமெரிக்காவுடைய என்ன நேரத்துனா, இந்த F-35க்கு அடுத்து F-47 ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டான். அதாவது இந்த சூப்பர் பவர் அப்கிரேட் ஆயிட்டான், வேற ஒரு புதிய அப்கிரேடட். அதை கண்டுபிடிச்ச உடனே அதை வந்து இப்போ இஸ்ரேல் கையில கொடுக்குறான். அவனுடைய மனசாட்சி, அவனுடைய ஒரு தாதா தான் வந்து இஸ்ரேல், அவனுக்கு கொடுத்துட்டு இப்போ பயன்படுத்துவதற்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய F-35 எல்லாத்துக்கும் கொடுத்து விலையை ஏத்துறான். 100 மில்லியன் சொல்றான், நாம 60 மில்லியனுக்கு வாங்கிட்டு இருக்கோம். நமக்கு ரஷ்யால இருந்து விமானங்கள் வருது, எல்லாமே வருது. ஆக நம்மை கண்டுபிடிப்புகளை முழுமையாக அழிப்பது. என் நாட்டில் வாங்கிட்டா அவன் கண்டுபிடிப்பு வந்து நம்ம வந்து அடுத்த R&Dக்கு போக மாட்டோம்னு அமெரிக்கா நம்புது. செவ்வாய் கிரகத்திலிருந்து உழைப்பு இருக்கிறது, இவன் நாட்டில் அறிவு இருக்கிறது, இவன் நாட்டில் தேஜாஸ் வச்சிருக்கிறான், S-400 வச்சிருக்கிறான், இவன் நாட்டுடைய ஆய்வுகள் சிறப்பாக இருக்கிறது, மருந்து பொருள்கள் இருக்கிறது, ஜவுளி பொருள்கள் இருக்கிறது, உற்பத்தி தொழில் இருக்கிறது, உலகிலே பெரிய மார்க்கெட் இருக்கிறது. இவனை காலி செய்ய வேண்டும் என்றால் ஒண்ணுக்கு உதவாத F-35 கொடுத்துட்டு நாம அதோட விட F-47 நாம வைத்துக் கொள்ளலாம். அப்ப F-35 வாங்கிட்டா இவன் வந்து மேக் 2 வந்து ஆய்வு செய்ய மாட்டான், இவன் சொந்தமா விற்க மாட்டான். 52,000 கோடி ரூபாய்க்கு சர்வதேச அளவில் நாங்கள் விமானங்களை, பொருட்களை விற்கக்கூடிய அளவிற்கு, ஏவுகணைகளை விற்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பு மிக்க நாடாக எமது நாடு உருவாகி வருவதை அமெரிக்காவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அமெரிக்கா வருத்தப்படுகின்றது. உலகிலே இந்த 10 வருஷத்தில் 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் 21,000 கோடிக்கு எக்ஸ்போர்ட் ஆச்சு. தற்போது 50,000 கோடிக்கு மேல் இந்தியா, அசர்பைஜான் மற்றும் வியட்நாம், இந்தோனேஷியா, எல்லா நாட்டு, சவுதி அரேபியா, எல்லா UAE எல்லாம் எங்கள்கிட்ட வாங்குறதுக்கு காத்து நிற்கிறாங்க. அவனுக்கு பயம் அமெரிக்காவுக்கு. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது சார், படிச்சா தானே தெரியும். ஆக இவ்வளவு அச்சமுட்ட நிலையில் இந்தியா அமெரிக்கா நம்மை அழுத்த பார்க்கிறது. அழுத்துவதற்கு அவன் சொல்கின்ற காரணம் என்ன? வேற ஒண்ணும் இல்லை. ரஷ்யாவுக்கு ஆயில் என்கிறான். ரஷ்யா வந்து 2021 நாம் 13 பில்லியன் பிசினஸ் நடந்துச்சு, இப்பொழுது 27 பில்லியனாக மாறி இருக்கிறது. 2030 அது 100 பில்லியனாக மாறும். ரஷ்யா நம்முடைய தோழமை கொண்ட ஒரு தேசம் என்பதை இந்தியா தெளிவாக சொல்லியதனால் இந்திய எக்கனாமியை முறிப்பதற்கு, இந்தியாவை ஆடுகளமாக பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்கின்றது. இன்னும் நிறைய செய்திருக்கு, நேரம் ஆகிடும். அமெரிக்கா 3 காரணங்கள் இந்தியா சந்தையை பிடிப்பது. முதலாவது காரணம், இந்தியாவுடைய இராணுவ வல்லமை குறைப்பதற்கு அமெரிக்காவினுடைய காய்லாங்கடை F-35 நமக்கு சப்ளை செய்வது. மாடிஃபைடு சீட்ஸ் 3வது, அதாவது மரபணு நீக்கப்பட்ட மலட்டுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய நிலங்களில் போட்டு நிலத்தை நாசமாக்கும் அமெரிக்க விதைகளை இந்தியாவுக்கு சப்ளை செய்வது. 60% இந்திய மக்களின் 70 கோடி குடும்பங்களை நாசமாக்கூட பால் வியாபாரம், சந்தை பொருட்களை நாசமாக்கி அமெரிக்க சந்தைகளை இந்தியாவிலே பன்முகப்படுத்துவது. 40 கோடி வேடங்கு திறமை உள்ள இந்திய மக்களிடத்தில் அமெரிக்காவுடைய பொருட்களை கொண்டு மலைபோல் குவிப்பதற்கு 50% வரியை போட்டு இந்தியாவை மிரட்டுகிறார்கள். காலத்தின் கட்டாயம், அடிக்க பந்து உதவு எழும்புவதை போன்று இந்திய அரசும் இந்திய அரசாங்கம் ஒருமித்து நிற்க வேண்டும். மாற்று கருத்துக்களை தள்ளி வைத்து உலகிலே சவால் விடும் பெரும் வாயிலாக. அதை விட ஒரே ஒரு கருத்து, பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் பாகிஸ்தானுக்கு முழுமையான ஆதரவை அவர்கள் கொடுக்கிறார்கள். பாகிஸ்தான் சீனாவோடு சுருக்கமாக இருந்திருந்தாலும் அதையெல்லாம் கவலைப்படாமல் நட்பு கரம் நீட்டுகிறது. என்ன நினைக்கிறது? காஷ்மீர் விவகாரத்தில் நமக்கு எதிராக இருந்தது, பங்களாதேஷ் விவகாரத்தில் நமக்கு எதிராக இருக்கிறது, இன்றைக்கு பாகிஸ்தானுடைய பெஹல்காம் தாக்குதல் நமக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்தியா சுயாதீனமாக வெற்றி பெறும் அந்த நாள் மிக விரைவில் இருக்கிறது என்பதுதான் உண்மை. நன்றி. மீண்டும் அடுத்த செய்திகளோடு சந்திக்கின்றேன்.